ஹலோ மை டியர் ஃபார்மர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 பண்ணை சார்ந்த தொழில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வரலன்னு பேசாமல் அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ 10வது இடத்துல நம்ம எந்த பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி ஃபார்மிங், கோழி வளர்ப்பு. இதை பற்றி நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இன்ட்ரோலாம் கொடுக்க தேவை, உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற காலங்கள்லாம் இறைச்சி கோழிகளோட அந்த தேவை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதாச்சும் பிராய்லர்ஸோட அந்த நீடு அதனால் நீங்கள் இப்போ பவுல்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கீம் மூலமாகவும் லோன் மூலமாகவும். அதெல்லாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். அப்புறமா நீங்கள் இது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழிகளையும் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுங்களோட முட்டையோட டிமாண்டும் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பவுல்ட்ரிக்கு 10வது இடம். இப்போ 9வது இடத்துல நம்ம பார்க்க போகிற பண்ணை சார்ந்த தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷீப் ஃபார்மிங், அதாச்சும் செம்மறி ஆடுகள் வளர்ப்பு. செம்மறி ஆடுகள் பால், அப்புறம் அதில் இருக்க வர இறைச்சி, அதுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்கிற ஃபைபர் உள், இதுக்கு தான் வளர்த்துட்டு இருக்காங்க. இதில் இருக்க ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இதை நம்ம எல்லா இடத்துலையும் வளர்க்க முடியாது. கொஞ்சம் கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்து அதுக்கேற்ற ப்ரீடு தான் சூஸ் பண்ணி வளர்க்க முடியும். கொஞ்சம் நாலேஜும் தேவைப்படும். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷீப் ஃபார்மிங் போகாதீங்க. கொஞ்சம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு மற்றது ஏதாச்சும் ஆடு, நார்மல் ஆடை வளர்த்துட்டு நீங்கள் ஷீப் ஃபார்மிங் போகலாம். இதுக்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான பிஸ்னஸ் பிளான் தேவை. ஏனோ தானே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல இன்கம் தர பிஸ்னஸ் தான். நெக்ஸ்ட் இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற ஃபார்மிங், பண்ணை சார்ந்த தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா கோயில் ஃபார்மிங், காடை வளர்ப்பு. இதுவும் இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது. எதனாலும் கேட்டிங்கன்னா, இப்போ காடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்தது. கோழிங்க கூட கம்பேர் பண்ணும்போது காடை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக முட்டை போட ஸ்டார்ட் பண்ணிடும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக அந்த முட்டைகளை விற்கலாம். நல்ல காடை முட்டைக்கு பெட்மான் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. சிட்டி சைடில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அதோட மீட்டு, அதுக்கு அதோட இறைச்சி ரொம்ப லெஸ் ஃபேட் கண்டென்ட் இருக்கும், கொழுப்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்க ஹெல்த்தை இது பண்ணுறதுக்காக காடைக்கறியை இப்போ விரும்பி வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அதோட டிமாண்ட் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் கோயில் ஃபார்மிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாச்சும் காடை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற பண்ணை சார்ந்த தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா பிக் ஃபார்மிங், அதாச்சும் பன்றி வளர்ப்பு. இதுக்கு ரொம்ப இப்போ டிமாண்ட் ஏறிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் இல்லைனாலும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் இதுக்கு நிறைய ஸ்கீம்லாம் தந்துக்கிட்டு தான் இருக்கேன். இடிஜி ஸ்கீம், நான் அதை பற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாச்சும் ஒரு வருஷத்தில் 10 லட்சம் பன்றிகளை இறைச்சிக்காகவே கொள்றாங்களா. அப்போ இதோட டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம கண்ட்ரியில் இல்லைனாலும் வெளிநாட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் இருக்குது. நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் பன்றிங்களை நீங்கள் ஈஸியாக வளர்த்தலாம். நோய் தாக்கம் கம்மி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். இப்படி நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது நீங்கள் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் பேர்ல் ஃபார்மிங், அதாச்சும் முத்து வளர்ப்பு. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற முத்தெல்லாம் எதுவுமே கடல்லேருந்து எடுக்கிற முத்துலாம் இல்லை, எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிளேஸில் வச்சு வளர்க்குற முத்து தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதோட டிமாண்டும் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய பேர் பேர்ல் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம போய் இப்போ யூஸ் பண்ணுறதுல எந்த முத்துமே கடல்லேருந்து எடுத்துகிட்டு வரதுலாம் இல்லை, எல்லாமே ஒரு இடத்துல வச்சு வளர்க்குறது தான். அதனால் இது ஒரு ஹை ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் இது கொஞ்சம் நாலேஜ் வேணும். இந்த pH லெவல் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லாஸ் இல்லாமல் இந்த முத்து கரெக்டாக பண்ண முடியும். ஆனால் இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு வாட்டை பழகிட்டிங்களா, எங்கேயாச்சும் ட்ரைனிங் சென்டர் போய் நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற பிஸ்னஸாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பேர்ல் ஃபார்மிங்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தொடர்ந்து 5வது இடத்துல இருக்க பிஸ்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிஷ் ஃபார்மிங். இதை இப்போ நிறைய அக்ரோ என்டர்பிரினர்ஸ் இப்போ தான் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபிஷ் ஃபார்மிங் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டியது தான். உங்களோட லோக்கல் டிமாண்ட், அதாச்சும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாம் எது மாதிரி மீன்லாம் சாப்பிட்றாங்க மக்கள்ன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது மாதிரி மீன் இனங்களை சூஸ் பண்ணி வளர்த்திங்கன்னா நல்ல லாபம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் எந்தெந்த மீன்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கடுத்து என்னென்னா, நீங்கள் இந்த சாப்பிட்ற மீனை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் இந்த வளர்க்குற மீன், ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸை கூட நீங்கள் வளர்க்கலாம். அதுக்கும் நிறைய டிமாண்ட் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அதாச்சும் இப்போ மால்ஸ்லாம் இருக்குன்னா அங்கெல்லாம் மீன் தொட்டி நிறைய பேர் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபிஷ் ஃபார்மிங்கில் வளர்க்குற மீன், அதாச்சும் அழகு மீன்களையும் வளர்க்கலாம், இல்லை சாப்பிட்ற மீன்களையும் வளர்க்கலாம். இதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிற பிஸ்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா முயல் வளர்ப்பு, அதாச்சும் ரேபிட் ஃபார்மிங். இது நல்லா போயிட்டுருக்கு. நிறைய பேர் இந்த முயலோட மீட்டை ரொம்ப இப்போ லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முயலோட அந்த தோல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அலங்கார பொருட்களாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. தொப்பி, அதாச்சும் ஹேட் செய்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்களாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த முயலோட கழிவுகள் இருக்குல்ல, அதை வந்து இந்த மென்யூராக உரமாக கன்வெர்ட் பண்ணி இப்போ பயிர்களுக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இந்த கார்டனிங்கில் வந்து இந்த மென்யூர்ஸ் அதோட கழிவுகளை பயன்படுத்தி மென்யூர் செஞ்சு அங்கே கார்டனிங்கில் இருக்க செடிகளுக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களா. ஒரு நல்ல பிஸ்னஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரான் ஃபார்மிங், ஜஸ்ட் இறால் வளர்ப்பு. இது வந்து கொஞ்சம் ரிஸ்கான பிஸ்னஸ். ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ரான் ஃபார்மிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து இறாலை வந்து வளர்க்கலாம், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஞ்சம் நல்லா மெயின்டைன்லாம் பண்ணணும், கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். நீங்கள் ஏதாவது ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் போய் நல்லா கற்றுக்கிட்டு வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரான் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணிங்களா இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, கூடவே வந்து நீங்கள் நண்டுங்களையும் வளர்க்கலாம். அதை வச்சு மட்டு கிராப்ன்ற ஒரு இனத்தை வந்து இந்த ஷ்ரிம்பும் கூட அதை வச்சு இறால் கூட வளர்த்து டபுள் இன்கம் பார்க்கலாம். ஆனால் இதில் என்ன கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். நீங்கள் ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய லாபம் வரும். ஹோட்டல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த பிரானை விற்றிங்கன்னா எக்கச்சக்க லாபம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 2 நம்ம பழக்கப்பட்டது தான் கோட் ஃபார்மிங். இதை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்ல தேவை வேண்டியதில்லை. ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். அவ்வளோ மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. டிசீஸ் அதாச்சும் நோய் தாக்குதல் கண்டிப்பாக ஆடுகளுக்கு மற்றதை விட கம்மியாக தான் இருக்கும். நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் லோன்ஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்ப குயிக்காகவே நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பார்த்துலாம். ஸ்டார்ட் பண்ணி உடனே வந்து உங்களுக்கு லாபம் கிடைச்சிரும். நிறைய நல்ல ஒரு பிஸ்னஸ் தான், நல்ல லாபம் கிடைச்சிட்டு தான் இருக்குது. செகண்ட் பிளேஸ் இதுக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுக்காக இருக்கும்? எதுக்கும் இல்லை, நம்ம டெய்ரி ஃபார்மிங் தான், அதாச்சும் மாடு வளர்ப்பு தான். இதுதான் நம்பர் 1. எதனால கேட்டிங்கன்னா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது மாட்டு பால்லேருந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கேர்டு, தயிர், அதுக்கடுத்து பால், அதுக்கடுத்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி போனால் வீடியோ லென்த் அதிகமாகிடும். டெய்ரி ஃபார்மிங் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ். நல்ல ஒரு இன்கம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதுக்கு தான் ரொம்ப அதிக சப்போர்ட் கவர்மெண்ட்டு இதுதான் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்க லோன்ஸ் எல்லாம் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இன்னமும் நாங்கள் இதுமாரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை சோஷியல் மீடியாவில் வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இது 3 வந்து நான் இருக்கேன். நீங்கள் வந்து அதில் ஃபாலோ பண்ணி உங்களோட டவுட்ஸ்லாம் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உழுவோம். நன்றி.